நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஆற போட்டு கட்டுதல் என்றால் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது அஸ்திவாரம் போட்டதுமே மளமளவென்று பேஸ்மெண்ட்டையும் கட்டி உடனே மேல் கட்டையும் கட்டிவிடக்கூடாது. ஏனென்றால் அஸ்திவாரம் போட்டு பேஸ்மெண்ட் வரை கட்டி முடித்து மண் கொண்டு நிரப்பிய பின் ஒரு மழை நன்கு பெய்வது வரை காத்திருக்க வேண்டும். நன்கு வெயில் அடித்து மழையும் பெய்ய வேண்டும். அதாவது இயற்கையின் அனுகூலங்களை நாம் பெற்று கட்டடம் நன்கு உழைக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் கருத்தாகும். ஆறப்போட்டு இவ்விதம் கட்டப்படும் கட்டடங்கள் தான் நிலைத்து நிற்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு கீறல் விரிசல் ஏற்படாது. வீடு கட்டுவதற்கு போதிய பணவசதி இல்லை போலும். அதனால்தான் இவ்விதம் அஸ்திவாரத்தை போட்டு மழையிலும் வெயிலிலும் போட்டுவிட்டார் என்று பிறர் எண்ண வேண்டும். அஸ்திவாரம் போடப்பட்ட பின்னர் நன்கு வெயிலும் மழையிலும் அடிபட வேண்டும். அப்போதுதான் பலமாக இருக்கும் என்பதை நன்கு தெரிந்துதான் போட்டிருக்கிறார் என்பது இவ்விதம் எண்ணுவோர்களுக்கு தெரியாது. வாஸ்து முறைப்படித்தானே கட்டினோம், விரிசல் விழுந்து விட்டதே, சுவர்கள் கீறல் விழ ஆரம்பித்து விட்டனவே என்று கூறாத அளவுக்கு நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கட்டுவதற்கு 24 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்றால் அதன் அடிப்படை காரணம் இதுதான். 1000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்ட பின்னரும் இத்தனை ஆண்டுகள் ஆனதன் காரணம் நாம் முன்பு குறிப்பிட்ட வண்ணம் ஒவ்வொரு நிலையிலும் ஆற அமர வேலை செய்த காரணம்தான். எந்த கட்டடம் இப்படி ஆற போட்டு கட்டப்படுகிறதோ அந்த கட்டடம் தான் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் என்பது விதி என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.